Hi guys, I am Saibu. இந்த சேலஞ்சில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து வியூவர்களுக்கும் வணக்கம். இந்த சேலஞ்சை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் 1.2ல் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மைனர் மெத்தட். இந்த மைனர் மெத்தடு மூலியமாக நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு. ஸோ மைனர் மெத்தட் அப்படின்னா சிற்றணிக்கோவை தமிழ் மீடியம் கைஸ்க்காக நான் எழுதியிருக்கேன். இது மைனர் மெத்தடோட டெஃபினிஷன். இது நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா 2 மார்க்கில் மைனர் மெத்தட்னா என்ன அப்படின்னு கம்பல்சரியில் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க்லேயும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு மேட்ரிக்ஸோட சப் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதுதான் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா சப் மேட்ரிக்ஸ்னால் இதுக்குள்ளே உள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்து மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பெரிய மேட்ரிக்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை நீ என்ன பண்ணலாம், ஒரு செட்டாக எடுத்து அதை சின்ன சின்ன மேட்ரிக்ஸாக போடுறதுக்கு பேர் தான் சப் மேட்ரிக்ஸ். அப்படி ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சப் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறது தான் மைனர் மெத்தட். ஸோ இது டெஃபினிஷனில் கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மைனர் மெத்தடை வச்சு நம்ம சம்மில் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், செக் த ஆர்டர் ஆஃப் ஏ கிவன் மேட்ரிக்ஸ். நமக்கு கொடுத்த மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் செக் பண்ணணும். டேக் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர். நமக்கு கொடுத்த மேட்ரிக்ஸ்லேயே அதிகபட்சம் வாய்ப்பு உள்ள ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டரை நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு கொடுத்த மேட்ரிக்ஸ் 3x4 அப்படின்னா அதில் அதிகபட்சம் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் எவ்வளவு, 3x3. ஸோ இதுதான் இதிலேருந்து அதிகபட்சம் நம்ம எடுக்க முடியும் ஸ்கொயர் ஆர்டர். அதனால் அப்படி எடுத்துக்கணும். இல்லை 4x5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் என்ன 4x4. ஆனால் நமக்கு அதெல்லாம் வராது. ஒன்லி 3x3 2x2 இது மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்த மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் செக் பண்ணுறோம், என்ன ஆர்டர் அப்படின்னு பார்க்குறோம். செகண்டு, அந்த ஆர்டர்லே மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர், எவ்வளோ ஸ்கொயர் ஆர்டர் பாசிபிளாக மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், தேர்டு ஸ்டெப், டு ஃபைண்ட் மைனர். நம்ம மைனர் கண்டுபிடிக்கிறோம். மைனர் அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டர்மினன்ட். நம்ம இங்கே டிட்டர்மினண்ட்டை தான் மைனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ ஒன்று 0 வரும், இல்லைனா நாட் ஈக்குவல் டு 0 வரும். நமக்கு நார்மலாக டிடிஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம படித்த கான்செப்ட் என்ன, சிங்குலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள கான்செப்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் ஒருவேளை நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ 0ன்னு வந்துட்டா இதுதான் அந்த மேட்ரிக்ஸோட எண். ஸோ இந்த எண் அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஸோ அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரை விட அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு லெஸ் தென்னாக இருக்கும். ஸோ அப்படி ஒருவேளை லெஸ் தென்னாக இருந்தால் டேக் செகண்ட் மைனஸ் ஆஃப் ஏ. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டிடிஏவோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளோட ரேங்க் இந்த எண்ணை விட சின்னமாக இருக்கும். இந்த எண்ணுங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரு. ஸோ 3x3ஓ 2x2ஓ. ஸோ 3x3னா இங்கே 3 வரும், 2x2னா இங்கே 2 வரும். ஸோ அதோட ஆர்டரு. அதை விட நம்மளோட ரேங்க், நம்ம ரேங்க் எப்படி தான் டினோட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸோட ரேங்க் லெஸ் தென்னாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டேக் செகண்ட் மைனர் ஆர்டர். ஒருவேளை இது 3x3 இருந்தால் அடுத்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். எதுக்குள்ளே, நமக்கு கொடுத்த ஏக்குள்ளே. ஸோ நமக்கு ஏங்கிற பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மைனர் மெத்தட் அப்படின்னா அதுக்குள்ளே எடுக்கிற சின்ன மேட்ரிக்ஸ் தான் நம்ம மைனர் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸில் நம்ம சின்ன மேட்ரிக்ஸ் எடுத்து மறுபடி போடுவோம். ஒருவேளை டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால், ஸோ நாட் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் டிட்டர்மினண்ட்டோட ஏவோட வேல்யூ ஏதோ ஒரு நம்பரில் வந்துருச்சு, மைனஸ் நம்பராக இருக்கட்டும் ப்ளஸ் நம்பராக இருக்கட்டும், நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு
அந்த எண். ஸோ இந்த எண்ணுங்கிறது என்ன, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஸோ 3x3 இருக்கலாம், 2x2 இருக்கலாம். 3x3னா இந்த இடத்துல 3 வரும், 2x2னா இந்த இடத்துல 2 வரும். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு வந்து இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நாட் ஈக்குவல் டு 0 வரும்போது. ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்தால் இதை விட இது சின்னம், லெஸ் தென் அப்படின்னு போட்டுட்டு நம்ம அடுத்து மறுபடி சின்ன மேட்ரிக்ஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு மறுபடி நாட் ஈக்குவல் டு 0வா ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுவோம். இதுதான் மைனர் மெத்தடு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ரூலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, கொடுத்த மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் செக் பண்ணணும். செகண்ட் ஒன், அந்த ஆர்டரில் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் நம்ம எடுத்துக்கணும். தேர்ட் என்ன பண்ணணும், அந்த எடுத்த ஸ்கொயர் ஆர்டருக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அதோட ஆர்டர் தான் ரேங்க்கு. அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0 வந்தால் நம்மளோட ரேங்க் வந்து லெஸ் தெனில் போயிடும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அதை விட ஒரு சின்ன மேட்ரிக்ஸ், செகண்ட் மைனர் சின்ன மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு மறுபடி டிட்டியை கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இது 3 ஸ்டெப்பு தான், இது 3 ரூல் தான் இந்த மைனர் மெத்தடுக்கு. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் அண்டு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா மைனர் மெத்தட் ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிடும், ஈஸியாக தான் இருக்கும். இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம புக்கில் இன்னொரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏ இஸ் எம் கிராஸ் என், ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் எம் கிராஸ் என்னன்னு இருந்தால் தென் ரேங்க் ஆஃப் ஏ, இதுதான் ரேங்க் ஆஃப் ஏ. இந்த இதை தான் நம்ம ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக இதை ரோ அப்படின்னு நம்ம ஸ்பெல் பண்ணுவோம். ஸோ இந்த ரோ ஆஃப் ஏ இருக்குல்ல, ரோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் எம் கமா என். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று மினிமமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 4x3 அப்படின்னா என் மினிமம், 3x4 அப்படின்னா எம் மினிமம். ஸோ ஏதோ ஒரு மினிமமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மினிமம் ஆன்சர் தான் நம்மளோட ஒன்று ரேங்காக இருக்கணும். ஸோ இதில் எது மினிமமோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மினிமம் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு என்ன மீனிங், ஒருவேளை இப்போ 3 சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 தான் மினிமமாக இருக்குது அப்படின்னா அந்த 3 தான் நம்மளோட ரேங்காக இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த 3ஐ விட கம்மியாக தான் நம்மளோட ரேங்க் இருக்கும். அதுதான் இதை மீன் பண்ணுது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் ஒரு சின்ன கண்டிஷன். இது நீங்கள் சம்முக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம 1 by 1 எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.15, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஈச் ஆஃப் ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ஸோ இதில் வந்து 3 சப்டிவிஷன் இருக்கும் இந்த எக்ஸாம்பிளில். எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சின்ன சம் தான். ஸோ அந்த பேசிக் 3 ரூல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ரூல் தான் வந்து எல்லா என்டையர் மெத்தடுமே. ஸோ வாங்க பார்ப்போம். பின்வரும் அணிகளுக்கு அணித்தரம், ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அணித்தரம். ஸோ தமிழ் மீடியம் கைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படின்னா தமிழில் அணித்தரம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததை எடுத்து எழுதிக்குவோம். ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுங்கள், இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு கொடுத்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, அதோட ஆர்டர் செக் பண்ணுறது. பாருங்கள், ஏ ஆர்டர், ஏவோட ஆர்டர் செக் பண்ணுறோம். ஏ ஆர்டர் ஈக்குவல் டு 3x3. ஸோ நமக்கு அந்த கண்டிஷன் நம்ம எழுதுனோம் பார்த்தீங்களா மேலே, மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கே எழுதுகிறோம். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x3 அப்படிங்கிறதுனால இதோட ரேங்க் எப்படி இருக்கும், இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி இருக்கும், இந்த 3x3 ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ அதனால் நம்ம 3 எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுலேயுமே எது மினிமம், ரெண்டுமே ஈக்குவல், அதனால் 3 எடுத்துக்கிட்டோம். இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு ஒன்று 3ஆக இருக்கும், இல்லைனா லெஸ் தென் 3, 3ஐ விட கம்மியாக இருக்கும். அதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்ன, மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் செக் பண்ணணுமா. ஸோ 3x3 இதுவே ஒரு ஸ்கொயர் ஆர்டர் தான், அதனால் அது அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர். 3x3 எடுத்துக்கிட்டதுனால நம்ம கொஸ்டினுக்கு அப்படியே நம்ம டிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட தேர்டு ஸ்டெப்பு. இந்த டிட்டு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, நான் டேரெக்டாக ஈக்குவல் டு 0 போட்டுட்டேன். பட் நீங்கள் அப்படி போடக்கூடாது. டிட்டு ஏவை வந்து நீங்கள் பிரிக்கணும். நமக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும்ல. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா பாருங்கள், இந்த எலிமெண்ட் 3. ஸோ இந்த ரோவை விட்டுறணும், இந்த காலத்தையும் விட்டுறணும். 1 6 ஆர் 6 ஃபார்முலாவில் உள்ள மைனஸு, 3 2s ஆர் 6. அடுத்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸு 2 இன்ட்டு இந்த ரோவை விட்டுறணும், இந்த காலத்தையும் விட்டுறணும். 1 6 ஆர் 6 ஃபார்முலாவில் இருக்க மைனஸு, 3 2s ஆர் 6 ப்ளஸ் இந்த 5 இன்ட்டு இந்த ரோவை விட்டுறணும், இந்த காலத்தை விட்டுறணும். 1 3s ஆர் 3 ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், 3 1s ஆர் 3. ஸோ இதை எழுதிக்கிறோம். 6 - 6 0, 3 - 3 0, 6 - 6 0, இப்படி எல்லாமே 0 வந்துருச்சு.
ஸோ எல்லாமே 0 வந்ததுனால ஆன்சர் 0 ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே ஏன் ஈக்குவல் டு 0 போட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்களேன், 1 1 2 இப்படி இருக்கா இந்த ரோ. இந்த மேட்ரிக்ஸில் இந்த 2 ரோவையும் கம்பேர் பண்ணுங்களேன். இந்த செகண்ட் ரோவோட 3ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோ கிடச்சிரும். நல்லா பாருங்கள், 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6 பார்த்தீங்களா. அப்போ செகண்ட் ரோவில் 3ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோ கிடச்சிரும். அப்போது இது ரெண்டுமே ஒரே ரோ தான். இது ரெண்டுமே ஒரே ரோ அப்படிங்கிறதுனால நம்மளோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் வரும். ஸோ அந்த கான்செப்டில் நான் டக்குன்னு 0 போட்டுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் முதல்ல தெளிவாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதுவில் நான் பிரிச்சும் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 வந்துருச்சு. நமக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் வேல்யூவோட 0 வந்தால் இதோட ஆர்டரை விட சின்னமாக இருக்கும் நம்ம ரேங்க்கு. அதனால் இங்கே பாருங்கள், ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 வந்துருச்சு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ, இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் லெஸ் தேன் 3. இந்த 3 என்னது, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 3 × 3, இதுதான் வந்து 3ன்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் நான் அந்த கண்டிஷனில் சொன்ன விஷயம். இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம கண்டுபிடிக்கிற டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 வந்துட்டால் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் அந்த ஆர்டர். அந்த ஆர்டர் என்ன, 3 × 3. ஸோ 3ஐ விட லெஸ் தென்னாக தான் இருக்கும். ஸோ இந்த 0க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வேனிஷஸ். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா இனிமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் புக்கில் எல்லாமே இப்படி தான் இருக்கும், பூஜ்ஜியமாக்குதல். ஸோ தமிழில் பூஜ்ஜியமாக்குதல், இங்கிலீஷில் வேனிஷஸ். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ஒருவேளை 0 வந்துட்டால் நான் என்ன பண்ண சொன்னேன், அடுத்து இப்போ இதுதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்த மேட்ரிக்ஸு. இதை விட சின்ன மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 எலிமெண்ட், இது 3 × 3, இதை விட சின்ன அப்படின்னா 2 × 2 தானே. அதனால் 2 × 2 மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், லெட் ஏ ஈக்குவல் டு 2 × 2 மேட்ரிக்ஸில் 4 எலிமெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே காமனாக ஒரு டவுட் வரும், ஆனால் இந்த 4 எலிமெண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணுமா, வேறு ஏதாவது சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த 4 சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 காலம், இந்த 2 காலம் நீ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 2 ரோ, இந்த ரோவை நீ சூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே நீ என்ன பண்ணணும், 4 எலிமெண்ட்டை சூஸ் பண்ணால் போதும். ஆர்டர் படி நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல உள்ள 4 அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே ஏன்னு எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிட்டியே பார்த்தீங்கன்னா 3 1s are 3 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் 1 2s are 2, 3ல் 2 போனால் 1. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சா. அப்போது இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, 2 × 2. நம்மளோட ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. அப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன, ஈக்குவல் டு 2. ஸோ இந்த ரேங்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மைனர் மெத்தட். இந்த மைனர் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ 2 × 2ல் கண்டுபிடிக்க சொன்னால் அது 2 மார்க்கு. இந்த மாதிரி 3 × 3 மேட்ரிக்ஸ் கொடுத்து ரேங்க் ஃபைன் பண்ண சொன்னால் அது 3 மார்க்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா எனக்கு முதல் சம்மில் இன்னும் கொஞ்சம் புரியலைண்ணா, டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் 4-5 சம் பார்க்க போகிறோம் இதே மெத்தடில், இதே ஃபார்மேட்டில். அதனால் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் மூவ் பண்ணிடலாம். அதே எக்ஸாம்பிளில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்குவோம். லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இந்த மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏவோட ஆர்டர் நான் பார்க்குறேன். 3 × 4 மேட்ரிக்ஸில் இருக்குது, 3 ரோ 4 காலம். ஸோ 3 ரோ 4 காலம் இந்த மெத்தடில் இருக்கிறனால 3 × 4. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆர்டர் எழுதின கையோட நாம் ஒரு கண்டிஷன் எழுதணும். அந்த கண்டிஷன் தான் நான் போன சம்லேயும் எழுதுனேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3 × 4ன்னு இருக்கா. 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது சின்ன நம்பரு, 3 தானே சின்ன நம்பரு. அதனால் இந்த கண்டிஷனை பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3, 4. ஸோ 3யும் 4ல் எது சின்னம்னா 3. அதனால் ஈக்குவல் டு 3, இதுக்கு ஈக்குவல் டு 3. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேங்க் ஆஃப் ஏ எப்படி இருக்கும், நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிற ரேங்க்கோட வேல்யூ எப்படி இருக்கும், ஒன்று 3க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா 3ஐ விட லெஸ் தென்னாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ 3 அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் நம்ம ரெண்டாவதாக செக் பண்ண போகிறது. மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் 3 × 4ல் மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்கொயர் ஆர்டர் பாசிபிளாக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு 3x3 தான் ஆகும், 4x4 வராது. ஏன்னா இங்கே 4 இல்லை. ஸோ 3x4 இருக்கிறதுனால 3x3. இதில் மேக்ஸிமமாக நமக்கு வர ஆர்டர் என்ன? 3x3. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ 3x3 அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால நமக்கு கொஸ்டின் பாருங்களேன், 3x4 மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் என்ன? 3x3. ஸோ நம்ம அந்த 3x3க்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? டிட்டியை ஃபைன் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸில் 3x3 எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல உள்ள 3 எடுத்து பார்க்குறேன். ஸோ பாருங்கள், முதல்ல உள்ள அப்படியே இந்த 3 காலமே எடுத்து போட்டிருக்கேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டு இதையும் எடுத்துக்கிறேன், அப்புறம் இதையும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன்னா அதான் இங்கேயும் போட்டிருக்கேன். இந்த டிட்டர்மினன்ட் பாருங்கள், இந்த காலம் எடுத்திருக்கேன், இந்த காலம் எடுத்திருக்கேன், இந்த காலம் எடுத்திருக்கேன், இந்த தேர்ட் காலமை ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்கள், அப்படி பார்த்தாலும் என்னோடய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துருச்சு. அடுத்து பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டேன், இப்போ இந்த 3 காலத்தையும் எடுத்து பார்க்குறேன், அப்போவும் என்னோடய வேல்யூ டிட்டர்மினன்ட் 0 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் காலத்தை விட்டுட்டேன், இந்த ஃபஸ்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த்து காலம் இதை எடுத்து போட்டால் எனக்கு அப்போவும் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துருச்சு. ஸோ எல்லா பாசிபிள்லையுமே என்னோடய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்ததுனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்ம பார்த்தது 3x3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2x2க்கு போக போகிறேன். நம்ம அடுத்து இதிலேருந்து சின்ன மேட்ரிக்ஸை டிசைட் பண்ணி நம்ம போக போகிறோம். ஒரு டவுட் வந்திருக்கும், ஆனால் இப்படி எல்லாத்துக்கும் நம்ம போட்டு பார்க்கணுமா, ஏதாவது ஒன்றுக்கு பார்த்தா போதாதா அப்படின்னா எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கணும், கட்டாயம் எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில சம்மில் இந்த 3 இடத்துலையும் 0 வந்துடும், ஆனால் இந்த இடத்துல ஏதாவது நம்பர் வந்துடும். ஆனால் நம்ம என்ன நினச்சிருவோம், ஒரு 2 மட்டும் போட்டு பார்ப்போம், ஒருவேளை 0 வந்துருச்சுப்பா, அடுத்து நம்ம 2x2 போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மார்க்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் தரமாட்டாங்க. நீங்கள் போட்ட ஸ்டெப்புக்கு வேணால் உங்களுக்கு 1 மார்க் 1.5 மார்க்லாம் தரலாம், அதுக்கு மேலே தரமாட்டாங்க. ஸோ எவ்வளோ பாசிபிள் இருக்கோ எல்லா வழியிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், காலமை சூஸ் பண்ணி எடுத்து 3x3 போட்டு பார்க்கணும். எல்லாத்தோட வேல்யூ 0 வந்துட்டால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே போகணும். இப்போ எல்லாத்தோட வேல்யூமே 0 வந்துருச்சு. ஸோ வேனிஷஸ் ஆயிருச்சு, எல்லாத்தோட வேல்யூமே வேனிஷ் ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரோ ஆஃப் ஏ, அதாவது ரேங்க் ஆஃப் ஏவோட ரேங்க் வந்து இந்த 3ஐ விட லெஸ் தென்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மைனர். செகண்ட் ஆர்டர் மைனர்னா 2x2க்கு நான் போகிறேன், ஏன்னா 3ஐ விட கம்மி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 2x2க்கு நான் போகிறேன். ஸோ கொடுத்த கொஸ்டினில் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸ் வர மாதிரி நான் சூஸ் பண்ணி அதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 எலிமெண்ட் எடுத்து இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆன்சரை 5 வந்துருச்சு, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இதோட ஆர்டர் தான் என்னோட ரேங்க்கு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அதோட ஆர்டர் தான் நம்மளோட ரேங்க்கு. ஒருவேளை டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 வந்துருச்சுன்னா அந்த ஆர்டரை வந்து நம்ம லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஆர்டருக்கு போயிடுவோம். இதுதான் மைனர் மெத்தட். இன்னும் எக்ஸசைஸில் 5 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த 5 ப்ராப்ளமும் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ இப்போது 2 எக்ஸாம்பிளுக்கே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம குயிக்காக எக்ஸசைஸில் உள்ள சம்ஸையும் பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 5 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். அதே கொஸ்டின் தான், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஏ ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். நமக்கு கொடுத்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கேட்டிருக்காங்க பை மைனர் மெத்தட். மைனர் மெத்தடில் தான் போடணும். பின்வரும் அணிகளுக்கு சிற்றணிக் கோவையை, மைனர் மெத்தட் அப்படின்னா சிற்றணிக் கோவையை பயன்படுத்தி அணித்தரம் ரேங்க்கு, ஸோ அணித்தரம் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்களேன், நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே ஏன்னு எடுத்துக்கிறோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஆர்டர் செக் பண்ணுவோமா. பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 2x2 செக் பண்ணியிருக்கோமா. ஸோ அடுத்து நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ரோ ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் 2,2. ரெண்டுமே ஒரே நம்பர் அப்படிங்கிறதுனால 2 போட்டேன். ஒருவேளை இங்கே 3 வந்திருந்தால் நான் 2 தான் போட்டிருப்பேன், ஏன்னா அதுதானே மினிமம். இல்லை ஒருவேளை இங்கே 3 வந்து இங்கே 4 வந்திருந்தால் நம்ம 3 போட்டிருப்போம், அதுதான் மினிமம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் மினிமம், நம்ம அப்படி தான் போட்டிருப்போம். இப்போது ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது ஒன்று நம்மளோட ரேங்க்கு 2வாக இருக்கும், இல்லை அதை விட சின்ன நம்பராக இருக்கும். அதுதான் இதுக்கு மீனிங். நம்மளோட செகண்ட் ரூல் என்ன,
மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர். நமக்கு கொஸ்டினில் கொடுத்ததே ஸ்கொயர் ஆர்டர் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கிறோம் 2x2. ஸோ கொஸ்டின் அப்படியே எடுத்து டிட்டியே கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டி என்னவாயிருச்சு, 0 ஆயிடுச்சு. நமக்கு இப்போ நல்லாவே தெரியும் டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 ஆனதுனால ஸோ ரேங்க் ஆஃப் ஏ நிச்சயமாக இந்த ஆர்டர் 2x2 அதை விட சின்னமாக தான் என்னோடய ரேங்க் இருக்கும். ஸோ வேனிஷ் ஆனாலே நம்ம அதை தான் சொல்லுவோம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் 2. இந்த ஆர்டரை விட என்னோட ரேங்க்கு சின்னம். அப்போ 2வை விட சின்னோன்னா என்ன, 1 தானே, அதுக்கு மேலே கிடையாது. அதனால் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இஃப் எ மேட்ரிக்ஸ் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 நான்-ஜீரோ எலிமெண்ட். சிம்பிளாக புரிய வைக்கிறேன். இந்த இடத்துல 3 இருந்தால் என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது. அடுத்து நம்ம எதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், 1x1க்கு தானே. 1x1னா ஒரு ரோ ஒரு காலம், அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான். இதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஸோ 2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க, ஆன்சர் 2 தானே, அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுல, அதனால் அதை தான் இதுக்கு மீனிங். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கிரியேட்டிவ் 1 மார்க் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 1 மார்க் இந்த கொஸ்டின் அப்படியே 1 மார்க்கில் கேட்கலாம். அட்லீஸ்ட் அப்படிங்கிறது தான் டேஷில் வரும், மற்ற எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் 2 அப்படின்னு வந்ததுனால 2வை விட சின்ன நம்பர் 1. ஸோ 1 தான் வந்து ஆன்சரு. ஸோ இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போயிடுவோம். செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்ததை அப்படியே ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஆர்டர் செக் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ 3x2 3 ரோ 2 காலம் 3x2ல இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் அடுத்து நம்ம கண்டிஷன் எழுதுவோமா, ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,2. ஸோ 3,2 ஈக்குவல் டு இது ரெண்டில் எது மினிமம், 2 தான் மினிமம். அப்போ 2 எழுதிக்கிறோம். ஸோ நம்மளோட ரேங்க்கு ஒன்று 2க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை 2வை விட கம்மியாக இருக்கணும். அதுதான் இதோட மீனிங். நான் எல்லா சம்லையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்மளோட செகண்ட் ரூல் என்ன, மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் பார்க்கணும். நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3x2 கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்கொயர் ஆர்டர் பாசிபிளாக வரும் அப்படின்னு பாருங்கள். 2x2 தான் வரும். 3க்குள்ளே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஆனால் 2க்குள்ளே 3 இல்லை, 2க்குள்ளே 1 தான் இருக்கும். அதனால் இதுக்குள்ளே 2 இருக்குது. ஸோ 2x2 தான் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர். அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட்டை நம்ம குழப்பாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 4 எலிமெண்ட்டை நான் மறுபடியும் ஏன்னு எடுத்துக்கிட்டு நார்மலாக எப்பவும் போல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்பாடா, தடவை போடும்போதே நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. டு நாட் வேனிஷ். அப்போ இந்த இது வந்து எனக்கு 0 வரல, 0 வந்திருந்தால் வேனிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சரை என்ன கொண்டு வந்திருப்பேன், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் 2. ஏன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 2x2 தானே. ஸோ லெஸ் தென் ஆர் 2. ஸோ அதனால் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. 2வை விட லெஸ் தென் தான் நம்மளோட ரேங்க் அப்படின்னு சொன்னால் 1 தானே, 2வை விட சின்னது 1. அதனால தான் நான் ஆன்சரை முடிச்சிருப்பேன். ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணோம், போன சம்மை பார்த்தோம். ஸோ இந்த சம்மில் நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் நம்மளோட ரேங்க்கு. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 எப்போ, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ தேர்டு சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். கொடுத்த கொஸ்டினை இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆர்டர் செக் பண்ணுறோம், 2x4. ஸோ நம்ம அடுத்து கண்டிஷன் எழுதுகிறோம், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2,4. ஸோ 2 சின்னமா 4 சின்னமா அப்படின்னா நமக்கு தெரியும் 2 தான் சின்னம். ஸோ 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால் நம்மளுடைய ரேங்க்கு ஒன்று ஈக்குவல் டு 2ஆக இருக்கும், இல்லை அப்படின்னா லெஸ் தென் 2ஆக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரேங்காக இருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் நம்ம என்னக்க பார்க்கணும், மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் பார்க்கணும். இந்த சம்மில் பாருங்கள், 2க்குள்ளே 1 தான் இருக்கும், 4க்குள்ளே ஆனால் என்ன இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 4க்குள்ளே 3, 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. நம்மளோட மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் 2x2. அப்போ நம்மளோட தேர்டு ரூல் என்ன, இந்த 2x2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ நான் அதே மாதிரி குழப்பாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மொதல் 4 எலிமெண்ட் எடுத்து பார்க்குறேன். இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் 0 ஆகிடுச்சு. எல்லா வழியிலையும் நம்ம போட்டு பார்க்கணும். சும்மா முதல்ல எடுத்தது மட்டும் ஆகா 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸோ வந்து ரோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் 2, 2வை விட சின்னம், ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. நமக்கு 0 வந்தால் வேறு ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த இதை பாருங்கள்,
2x2, இதுவும் 2x2 தானே. ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த காலமை விட்டுட்டு இந்த காலம் எடுத்திருக்கேன், இதையும் நான் எடுத்து மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு 0 வந்துருச்சு. இப்போ நான் விடலை, இன்னொரு பாசிபிள் இருக்குது. என்ன, இந்த காலத்தை விட்டுட்டு இது ரெண்டையும் எடுத்து பார்க்குறது. ஸோ அப்படி எடுத்து பார்க்குறேன், ஆன்சர் ≠0 வந்துருச்சு. ஸோ இதை தான் நான் சொன்னேன், எவ்வளோ பாசிபிள் வேஸில் உங்களால் எடுத்து பார்க்க முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும். குத்து மதிப்பாக இதையும் எடுத்து பார்த்துட்டு ரெண்டோட வேல்யூமே 0 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக இதோட ரேங்க் என்ன, 2வை விட, ஏன்னா இதோட ஆர்டர் 2 தானே. ஸோ 2வை விட சின்னமாக தான் இருக்கும். இதோட ரேங்க் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக முடிவு பண்ணிடக்கூடாது. எவ்வளோ பாசிபிள் இருக்கோ எல்லா பாசிபிள்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் எடுத்து ஆன்சர் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதோட டிட்டர்மினன்ட் 0, இதோட டிட்டர்மினன்ட் 0. ஆனால் இதுவும் ≠0 வந்துருச்சு. அதனால் நமக்கு இதோட ஆர்டர் என்ன, 2x2. ≠0 வந்தாலே நமக்கு தெரியும் இதோட ஆர்டர் தான் நம்மளோட ரேங்க்கு. ஸோ ரேங்க் ஆஃப் A = 2. இதோட தேர்டு சப்டிவிஷனும் முடியுது. 4th கொஸ்டின் பாருங்கள், அதே ப்ராசஸ் தான். கொடுத்த மேட்ரிக்ஸை A அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஆர்டர் செக் பண்ணுறோம், அடுத்து கண்டிஷன் எழுதுகிறோம், மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் பார்க்குறோம். கொடுத்ததே 3x3, அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். டிட்டர்மினன்ட் 5 பண்ணுறோம். எடுத்தோடனே ≠0 வந்துருச்சு. அப்பாடா, ≠0 வந்தாலே என்னது, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் நம்மளோட ரேங்க்கு. ஸோ 3x3 அப்படிங்கிறதுனால நம்மளோட ரேங்க்கும் 3 ஆயிடுச்சு. ஆன்சரை நம்ம கொண்டு வந்து முடிச்சாச்சு. இதோட 4th சப்டிவிஷனும் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 5th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் மைனர் மெத்தடில் இந்த சம் தான் லாஸ்ட்டு சம்மு. மொத்தமே 7 சம் தான் இருக்குது இந்த மெத்தடில். எக்ஸாம்பிளில் 2 சம்மு, எக்ஸசைஸில் 5 சம்மு. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு சம் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறோம், சிம்பிளாக கொடுத்ததை A அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, அதோட ஆர்டர் பார்க்குறோம், அடுத்து கண்டிஷன் எழுதுகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன, அந்த ஆர்டரில் எவ்வளோ ஸ்கொயர் ஆர்டர் வந்து மேக்ஸிமமாக வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 3x4ல் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் 3x3. எப்படி அப்படின்னா, 4க்குள்ளே என்ன இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போ இங்கேயும் 3 இருக்குது, இந்த 4க்குள்ளேயும் 3 இருக்குது. அப்போ 3யும் தான் ஆர்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் தான் வேணும். இப்போ நான் 3x3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 காலத்தை எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் நம்மளோட தேர்டு ஸ்டெப்பு. ஸோ கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் 0 வந்துருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரேங்க் ஆஃப் A <3 அப்படின்னு போட்டுட்டு அடுத்து நம்ம போயிடக்கூடாது. எல்லா வழியிலையும் நான் பார்க்கணும் அப்படின்னு நான் போன சம்லேயே நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த 3 காலத்துக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா என்னோடய ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 2 வந்துருச்சு. ஸோ ≠0 வந்தாலே அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் நம்மளோட ரேங்க்கு. ஸோ 3x3, அதனால் நம்மளோட ரேங்க் என்ன, 3. இதோட மைனர் மெத்தடில் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே முடிஞ்சிருச்சு. முதல்ல கொடுத்த கொஸ்டினை எடுத்து எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு A = அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த கொஸ்டினை எடுத்து எழுதுறீங்க. செகண்ட் ஒன் ஆர்டர் செக் பண்ணுறீங்க. அந்த ஆர்டருக்கு கீழே என்ன எழுதுறீங்க, ரோ ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று எழுதுறீங்க. தேர்டு ஸ்டெப் என்ன, மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டர் செக் பண்ணுறீங்க. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன, நம்ம செக் பண்ண அந்த மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கொயர் ஆர்டருக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ≠0 வந்துட்டா அந்த ஆர்டர் தான் நம்மளோட ரேங்க்கு. ஒருவேளை டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 வந்துட்டா அந்த ஆர்டருக்கு நம்மளோட ரேங்கை << அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை விட சின்ன ரேங்கில் உள்ளது. இப்போ 3 வந்துருச்சுன்னா நம்ம 2x2ல் உள்ள மேட்ரிக்ஸுக்கு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மைனர் மெத்தடில் எந்த விதமான டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ தெளிவாக எடுத்துகிட்டேன். மொத்தமே 7 சம் தான், 7 சம்மையும் நான் நடத்திட்டேன். ஸோ என்ன சொன்னேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெளிவாக கான்செப்ட் வைஸாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1.6.4 அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லாவில் ஒரு 3-4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். நாம் படிக்க போகிறது வெறும் 2 தான்.
ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்டு செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். செகண்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால் தயவு செஞ்சு 1.6.4 இருக்கக்கூடிய ரெண்டு சப்டிவிஷன் 1 அண்டு சப்டிவிஷன் 2 ரெண்டையும் தனித்தனியாக 5 மார்க்காக படிச்சுக்கோங்க. டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ ஈக்குவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயிலுமே புக் பேக்கில் 11th அண்டு 12th டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அதனால் கைடு வச்சுருந்தா கைடில் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நெட்டில் பிடிஎஃப் நோட்ஸ் அண்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 3 மார்க் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 1.5.2 அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் தான் நம்ம படிக்க போகிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். புள்ளி மின் துகளால் உருவாகும் மின்னழுத்தம். ஸோ இந்த கொஸ்டின் புக் பேக்கில் 6th டீட்டெயிலாக இருக்குது. பட் அது டீட்டெயில் கிடையாது, அப்சல்யூட்லி அது 3 மார்க் தான். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராமுக்கு 1/2 மார்க்கு, ஆன்சரை எடுத்து எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு. ஸோ அதிலலாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ஃபுல் மார்க் தரமாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 2 மார்க்கில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 1.7.6 இருக்கக்கூடிய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், மின்காப்பு வலிமை. ஸோ 1.7.6 பெரிய ஹெட்டிங்கு, அதில் நிறையா இருக்கும். பட் நமக்கு 2 மார்க் தான். அதனால் பிளாக் கலரில் போல்டாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இந்த டெஃபனிஷனை. ஸோ டெஃபனிஷனை ஹைலைட் பண்ண அந்த 2-3 வரியை படிச்சுக்கிட்டு அதோடு சேர்த்து ஏதோ ஒரு 2 வரி எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. அதுவே போதும் 2 மார்க்குக்கு. ஸோ ரொம்ப போட்டு எல்லாத்தையும்லாம் படிக்க வேணாம். இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 மார்க் பார்க்க போகிறோம், 2 மார்க் பார்க்க போகிறோம், 3 மார்க் பார்க்க போகிறோம், ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்காக என்னென்னா சொல்கிறீங்க, 1 மார்க் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டரில் டேபிள் 1.1 பேஜ் நம்பர் 3 இருக்கக்கூடிய டேபிள் 1.1ல் மெட்டல்ஸ் அண்ட் தேர் ஓர்ஸ் வித் கெமிக்கல் ஃபார்முலா, அந்தந்த மெட்டலோட ஓரோட கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அலுமினியம்னா பேக் சைட்டு, இந்த மாதிரி அந்தந்த மெட்டலோட ஓர்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கெமிக்கல் ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிளில் இருந்து 1 மார்க் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டேபிள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலேஜில் ஹையர் ஸ்டடீஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் க்ரியேட்டிவ் 1 மார்க் அந்த டேபிள்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் அதை 1 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேபிள் 1.1 நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தரவாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1.2.1 அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் தான் நம்மளோட 2 மார்க்கு. கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். இது ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ சின்ன பேராகிராஃப் அப்படிங்கிறதுனால ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் வரும். ஸோ 2 மார்க் அப்படிங்கிறதுனால நம்ம 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி வேணால் கேட்கலாம். கிராவிட்டி செப்பரேஷன்னா என்னன்னு கேட்கலாம், இல்லை ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், இது ரெண்டுமே ஒரே மெத்தட் தான், ஒரே ஆன்சர் தான். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. 1.4.2ல் நம்ம படிக்க போகிறது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் வந்து புக்கில் 2 பேஜ் இருக்கும். ஸோ புக்கில் 2 பேஜ் ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷன் தான் இருக்கும். அவ்வளோ படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது ஜஸ்ட்டு 3 மார்க் தான். ஸோ உங்கள் மேம்கிட்டையோ இல்லை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நெட்டில் போய் பாருங்கள். பாடசாலை, கல்வி சோலை, இந்த மாதிரி பல .comல மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராமுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பிரில்லியன், எனக்கு வந்து புக்கில் இருக்கிறதே நான் இம்பார்ட்டன்ட் குறித்து படிப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி புக்கில் 2 பேஜாக இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணி ஒரு 3-4 பாயிண்ட், மேக்ஸிமம் 5 பாயிண்ட் எனாஃப். ஸோ இது 3 மார்க் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 5 பாயிண்டே போதும். அதை மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 5 மார்க்கு 1.5.1 ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். ஹால் ஹெரால்டு முறையில் அலுமினியம் பிரித்தெடுத்தல். ஸோ இந்த ஹால் ஹெரால்டு ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது. அது நான் இங்கே எழுதலை, பட் நான் சொல்லிடுறேன்.
எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், அதான் நான் பக்கத்துலேயே போட்டிருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு, அலுமினியம் பிரித்தெடுத்தல். ஸோ இந்த கொஸ்டினை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இந்த சாப்டரில். அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அதனால் தரவாக படிச்சுக்கோங்க அண்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் இன்றைக்கி நாம் ஸ்டடி பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணாலும் போதும். உங்களுக்கு இந்த சேலஞ்சு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோவில் நான் வரேன். தோல்வி வருவது பின்வாங்க அல்ல, நம் இலக்கை பின்தொடர்ந்து செல்ல. ஐ ஆம் சைபு. பாய்.